செய்திகள் தொடர்கின்றன. அரபிக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளதால் அடுத்த 24 மணி நேரத்திற்கு தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அநேக இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திர கரையை ஒட்டிய வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு நிலை விலகி அரபிக்கடலின் கீழ்ப்பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளதால் அடுத்த 24 மணி நேரத்தில் மழை பெய்யும் என்று ஆய்வு மைய இயக்குநர் ரமணன் கூறியுள்ளார். வாரம் 24 மணி நேரத்தை பொறுத்தவரை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அநேக இடங்களில் மழை எதிர்பார்க்கலாம். ஓரிரு இடங்களில் கனமழையும் இருக்கக்கூடும். சென்னை நகரை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் இருக்கும். அவ்வப்போது விட்டு விட்டு மழை பெய்வதற்கான வாய்ப்புண்டு. இதனிடையே ஆலந்தூர் தொகுதியில் மழை பாதிப்புக்குள்ளான பகுதிகளை சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பன்ருட்டி ராமச்சந்திரன் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இதேபோல் சென்னை எழும்பூர் தொகுதியில் மழை பாதிப்புக்குள்ளான பகுதிகளை தேமுதிக எம்எல்ஏ கு நல்லதம்பி இன்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். கேரளாவில் பெண் நாய் ஒன்று 4 பூனைக்குட்டிகளை பாலூட்டி தனது குட்டிகளைப் போல வளர்த்து வரும் அதிசய காட்சி அப்பகுதி மக்களை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. இயற்கையில் நாயும் பூனையும் பகைமை குணம் உடையவை. இருப்பினும் கேரளாவில் கொச்சியை அடுத்த வன்னியூர் என்ற கிராமத்தில் பெண் நாய் ஒன்று 4 பூனைக்குட்டிகளுக்கு தான் பெற்ற குட்டிகளைப் போல பாசத்தோடு பாலூட்டி வருகிறது. மற்ற நேரத்தில் விளையாடவும் செய்கிறது. இந்த காட்சியை பார்க்கும் மற்ற நாய்கள் அந்த பெண் நாய்க்கு தொந்தரவு கொடுக்காமல் அதனுடன் நட்புடன் இருந்து வருகின்றன. ஆந்திர பிரதேச ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டி ஹைதராபாத்தில் உள்ள மத்திய புலனாய்வுத்துறை அலுவலகத்தில் ஆஜரானார். முன்னாள் முதல்வர் ராஜசேகர ரெட்டியின் மகன் ஜெகன்மோகன் ரெட்டி ஆந்திராவில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் என்ற பெயரில் தனி கட்சி தொடங்கினார். இவர் அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்தார் என்றும் தனது தந்தை முதல்வராக இருந்தபோது லைசன்ஸ் வழங்குவதிலும் சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் அமைப்பதிலும் ஊழல் செய்தார் என்று புகார்கள் எழுந்தன. இதையொட்டி மத்திய புலனாய்வுத்துறை இவரது வீடுகளிலும் அலுவலகங்களிலும் சோதனை செய்து ஆவணங்களை கைப்பற்றியது. இதன் அடிப்படையில் ஹைதராபாத்தில் உள்ள மத்திய புலனாய்வுத்துறை அலுவலகத்தில் ஜெகன்மோகன் ரெட்டி ஆஜரானார். புலனாய்வுத்துறை அதிகாரிகளின் தொடர் கேள்விகளுக்கு விளக்கம் அளித்தார். ஜெகன்மோகன் ரெட்டி மீதான விசாரணைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தொண்டர்கள் மத்திய புலனாய்வுத்துறை அலுவலகம் முன்பு கோஷம் எழுப்பி ஆர்ப்பாட்டம் செய்தார்கள். இதைத் தொடர்ந்து அங்கு போலீசார் குவிக்கப்பட்டனர். தேயிலை செடிகளை அழித்து கட்டிடங்கள் கட்டப்பட்டு வருவதால் தான் மண் சரிவு ஏற்படுவதாக தேயிலை வாரிய செயல் இயக்குநர் அம்பலவாணன் எச்சரித்துள்ளார். நீலகிரி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் மண் சரிவு ஏற்பட்டு போக்குவரத்து முடங்கியுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய தேயிலை வாரிய செயல் இயக்குநர் அம்பலவாணன், நீலகிரி மாவட்டத்தில் பெரும்பாலான தேயிலை தோட்டங்களை அழித்து கட்டிடங்கள் கட்டி வருவதால் ஆங்காங்கே மண் சரிவு ஏற்படுகிறது என்றும் 230 தேயிலை தோட்டங்கள் குறைந்து தற்போது தென்னிந்தியாவில் 130 தேயிலை தோட்டங்களே உள்ளன என்றும் தேயிலை செடிகள் பயிரிடுவதால் அதனுடைய வேர் பூமிக்குள் சென்று மண்ணை இறுக்கி பிடிப்பதால் மண் சரிவு ஏற்படுவது இல்லை என்றும் தெரிவித்தார். தேயிலை இருக்கிற இடங்கள்ல நிலம் கன்வர்ஷன் பண்ணக்கூடாது, ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு எழுதலாம்னு வச்சிருக்கோம். வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்திற்கு வரும் வெளிநாட்டு பறவைகளின் வரத்து அதிகரித்துள்ளதால் பார்வையாளர்களுக்காக சரணாலயம் திறக்கப்படுகிறது. வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் மிகவும் புகழ்பெற்றதாகும். ஆண்டுதோறும் நவம்பர் மாதம் முதல் மார்ச் மாதம் வரை அங்கு பருவகாலம் என்பதால் வெளிநாடுகளில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பறவைகள் இங்கு வந்து தங்கியிருந்து இன விருத்தியில் ஈடுபடும். மரங்களில் கூடுகட்டி வாழும் வெளிநாட்டு பறவைகளை காண்பதற்காக ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம். தற்போது வடகிழக்கு பருவமழை தொடர்ந்து பெய்து வருவதால் நீர்நிலைகள் நிரம்பி நல்ல சூழ்நிலை நிலவுகிறது. சைபீரியா, ஆஸ்திரேலியா, பர்மா, இலங்கை, கனடா ஆகிய நாடுகளில் இருந்து கூழைக்கடா, சாம்பல் நாரை, பாம்புதாரா, வெட்டிவாயன் உள்ளிட்ட 26 வகையான வெளிநாட்டு பறவைகள் வந்து மரங்களில் கூடுகட்டி வருகின்றன. நவம்பர் மாத இறுதியில் குஞ்சு பொரித்த பிறகு பறவைகள் தங்களின் குஞ்சுகளுக்கு இரையூட்டும் அழகை காண்பது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். வேடந்தாங்கலில் வெளிநாட்டு பறவைகள் வந்துள்ளதை அடுத்து அங்கு சுற்றுலா பயணிகள் வரத் தொடங்கியுள்ளனர். உலகம் முழுவதிலும் இருந்து புனித ஹஜ் யாத்திரை மேற்கொண்டுள்ள இஸ்லாமியர்கள் சவுதி அரேபியா நாட்டின் மெக்கா நகரில் இருந்து மெதினாவுக்கு புறப்பட்டுச் சென்றனர். ஆண்டுதோறும் இஸ்லாமியர்கள் புனித ஹஜ் யாத்திரையாக மெக்கா, மெதினா செல்வது வழக்கம். மெக்கா மசூதியில் பிரம்மாண்ட தொழுகையில் கலந்து கொண்ட லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் தொழுகைக்கு பின்னர் ஒரு குகை வழியாக கூட்டம் கூட்டமாக மெதினாவுக்கு புறப்பட்டு சென்றனர். அங்கிருந்து அவர்கள் அரபத் மலைக்கு சென்று புனித கடமையை நிறைவேற்றுவார்கள்.
காஷ்மீர் மாநிலம் ஸ்ரீநகரில் தோட்டக்கலை சார்பாக தரமான லாபகரமான பழங்களை பயிரிடுவதை ஊக்குவிக்கும் வகையில் பழ கண்காட்சி நடைபெற்றது. காஷ்மீர் விவசாயிகள் பாரம்பரிய இன பழ விதைகளை பயன்படுத்தி பழச்செடிகள் பயிரிட்டு பராமரித்து வருகிறார்கள். தற்போது தொழில்நுட்ப ரீதியாக அதிக மகசூல் லாபமும் தரும் பல புதிய வகை பழச்செடிகள் வந்துள்ளன. இதில் ஆரஞ்சு, எலும்பிச்சை, கிவி உள்ளிட்ட 400க்கும் மேற்பட்ட பழ வகைகள் இடம்பெற்றிருந்தன. கண்காட்சியில் சொட்டு நீர் பாசனம் பற்றிய செயல் விளக்க காட்சிகளும் இடம்பெற்றிருந்தன. ஏராளமான விவசாயிகள் கண்காட்சியை காண வந்திருந்தனர். ஆச்சரியம், ஆனால் உண்மை. இன்று நாம் காண இருப்பது பந்துகளை பந்தாடும் இளநங்கை. விளையாட்டுகளில் பல வகை உண்டு. கைகளால் பந்துகளை தட்டினால் கூடைப்பந்து, கால்களால் தட்டினால் கால்பந்து. இந்த பெண் கைகளையும் கால்களையும் பயன்படுத்தி 5 பந்துகளை ஒரே நேரத்தில் தட்டி விளையாடுகிறார். என்ன இவரது திறமை! முயற்சியும் பயிற்சியும் வெற்றியை தருகிறது. ஆஸ்திரேலியாவில் சிங்கக்குட்டியை பொம்மையாக கருதி விளையாடும் சிறுமி. விவரம் இடைவேளைக்கு பிறகு.